என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது. அதிகாலை வேளையில் ஆசனத்தை செய்துவிட்டால் அன்று முழுவதும் நமது காரியங்கள் செம்மையாக முடியும், வெற்றிகரமாக முடியும், எந்த தொய்வின்றியும் முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் நமக்கு அரங்கிற்கு பார்ப்பீர்களானால் இன்றைக்கு ஒரு யோகாசன ஆசிரியர் வந்திருக்கிறார். எஸ்என் அருண் பழனி, 31 வயசு, பெருங்குடியிலிருந்து இங்கே வந்திருக்கிறார். அவர் ஒரு பள்ளியிலே யோகாசன ஆசிரியராக இருக்கிறார். லிட்டில் ஏஞ்சல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அங்கேருந்து வந்திருக்கார், பெருங்குடியிலிருந்து. அவர் இப்பொழுது வட்டையன ஆசனத்தை செய்ய போகிறார். என் அருமை சீடரே, நீங்கள் மெதுவாக எழுந்து வட்டையன ஆசனத்தை செய்யுங்கள். வட்டையன ஆசனம். கால் முட்டு, பந்துக்கிண்ண முட்டு, கை பந்துக்கிண்ண முட்டு, கைகள் இவைகளெல்லாம் பலம் பெறும். முதுகெலும்பு இந்த ஆசனத்தை செய்யும் பொழுது ஒரு கம்பீரமான நிமிர்ந்து விடும். ஒரு முதுகெலும்பு சில பேர் பார்ப்பீர்களானா உயரமாக இருக்கின்ற காரணத்தினால் பெண்டு விழுந்துடும். இந்த ஆசனத்தை பண்ணால் தானாக நிமிர்ந்துடும். அதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டியது முக்கியம். ரொம்ப உயரமானவங்களுக்கு ஒரு கூன் விழும், அதை இந்த ஆசனம் தடுக்கும். மெதுவாக கலையுங்கள். இப்பொழுது இடது காலை மடக்கி செய்யணும். மெதுவாக வலது கால் பண்ணால் இடது கால் பண்ணணும். அதுதான் மாற்றாசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நிமிர்ந்து நன்றாக மூச்சை வாங்கி கொள்ளுங்கள். இப்போ லெஃப்டாக நல்லா திரும்பி செய்யுங்க. இங்கே திரும்பி வலது காலம் மடக்கி செய்யுங்கள். பக்கவாட்டில் செய்கிறார், பார்க்க வேண்டும். கொஞ்சம் பாடியை என்ன கொண்டு எத்தனை நெளிவு சுழிவு இதெல்லாம் வருது பாருங்கள். உடல் ஃப்ளெக்சிபிள் ஆகும், உடல் இருகாது. உடல் இருக ஓல்டேஜ் வந்துடும். உடல் இருகாமல் செய்வது தான் யோகாசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அடுத்த கால். பாடி நேராக நிமிர்ந்துருக்கணும். முட்டு மடக்கப்பட்டிருக்கிறது. காலை வளைத்து வைக்கின்ற காரணத்தினால் உடம்பை நேராக ஆக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் ஏற்படும். அப்படி நிமிரும் பொழுது தலையிலிருந்து முதுகு வழியாக இந்த நரம்பு இழுக்கிறதே இந்த ஆசனம் செய்யும்போது நம்ம உணரலாம். முதுகெலும்பு ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகும். உள்ளே போகிற நரம்புகள் 72,000 நாடி நரம்புகளும் இழுக்கப்படுகிறது. இதன் காரணமாக தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்குள்ள பகுதிக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா நடக்கும். முதுகில் எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே அந்த பக்கம் திரும்புங்க, இங்கே திரும்புங்க, என்னை பார்க்க திரும்பி பண்ணுங்கள். பின்பக்கமாக பார்க்க வேண்டும். இந்த ஆசனத்தை எப்படி செய்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். முதல்ல வலது காலம் மடக்கி செய்யுங்க. நேர நிமிருங்க. மெதுவாக அடுத்த கால. பல கோணங்களில் இந்த ஆசனம் உங்களுக்கு தரப்படுகிறது. இதை நீங்கள் பார்த்து பழக வேண்டும் என்ற காரணத்தினால்தான்
முட்டை கீழே வைக்க முடியாவிட்டால் ஏதாவது ஒரு மேட்டு தலையணையை வைத்துக்கொள்ளலாம். மேட்டை வைத்துக்கொண்டு இதை செய்ய வேண்டும். கால் முட்டை தரையில் வைக்கும் பொழுது, தரையில் இருந்தால் அந்த மண் அழுத்தும், கால் வலி ஏற்படும். அதனால் இது மாதிரி ஒரு மேட் அல்லது தலையணையை வைத்துக்கொண்டு கீழே ஊனக்கூடிய முட்டுக்கு நாம் தாங்கலாக இருக்க வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீங்கள் ஒரு 2 முறை 3 முறை செய்தாலே உடல் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும், ஒரு சுறுசுறுப்பு வந்துடும். பார்க்கலாம். ஏன்னா பல பாகங்கள் வளைக்கப்படுகிறது. ஷோல்டருடைய பந்துக்கிண்ண முட்டு வளைக்கப்படுகிறது, கை நன்றாக வளைக்கப்படுகிறது, கால் வளைக்கப்படுகிறது. அப்பொழுது முட்டு, பந்துக்கிண்ண முட்டு வளைக்கப்படுகிறது. 2 கால்களுடைய முட்டுக்களும் பந்துக்கிண்ண முட்டுகளும் வளைக்கப்படும் போது உடலில் உள்ள அத்தனை நாடி நரம்புகளும் இழுக்கப்படுகின்றன. அப்போ ஃப்ளெக்சிபிலிட்டி கண்டிப்பாக எல்லா பாகங்களுக்கும் வந்து விடுகிறது. பிளட் சர்க்குலேஷன் உடல் அளவும் பூராம் செல்கின்ற காரணத்தினால் ஒரு சுறுசுறுப்பு ஏற்பட்டுவிடும். இதை வைத்துக்கொண்டே நாம் 2 ஆசனம் 3 தடவை போட்டுட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம், நேரம் கிடைக்கலன்னா. அந்த அளவுக்கு அற்புதமான ஆசனம். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் பழகி என்றும் ஆரோக்கியமாக சுறுசுறுப்புடன் நீங்கள் நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.